சொல்லுங்க ராஜா. சார் அந்த நம்பர்ல இது கட் ஆயிடுச்சு, கால் போல. சரி சார் சார் 3 மாசம்ன்றது வந்து நம்ம வந்து நான் பர்சனலா கமிட்மெண்ட் பண்ணது சார். சரி ராஜா, இப்ப எதுவுமே நடக்கலையே. இப்ப காசு தந்துருவீங்களா நீங்க? 3 மாசம் நடக்கலடாப்பா, நடக்கல. இல்ல காசு தருவீங்களா அதான் சார், நீங்க? இப்ப இல்ல நான் வந்து இந்த 1 மந்த் வந்து இந்த மேடம்க்கு சொல்லி கொடுத்து யூஸ் பண்ண பாக்குறேன் சார். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ராஜா, சரிங்களா? அதாவது முரளிதாரு முக்கி முக்கி பேசினாரு சரியா? அவருக்கே நான் இந்த மாட்டம் என்னதான் நீங்க சொல்லி கொடுத்து பண்ண போறேன்னு தெரியல. வந்து இந்த one எனக்கு month வர்றதுல வெட்டி வேலை பார்க்க விடாதீங்க, தயவு செய்து சொல்றேன். இல்ல இல்ல சரியா? இன்னைக்கு உங்களோட சுயநலத்துக்காக வந்து இல்ல அப்படி மத்தவங்கள பண்ண வந்து மாட்டோம் சார். பயன்படுத்தாதீங்க, தயவு செய்து இல்ல சொல்றேன். அப்படி பண்ண மாட்டோம். இல்ல அப்படி பண்ண இல்ல மாட்டோம் சார். ஆமாங்க, இப்ப எதுவுமே நடக்கலையே. இப்ப நீங்க சொன்னீங்க 3 மாசத்துல பண்ணிருவோம், ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு 2 சேல்ஸ் தான் இருக்குன்னீங்க. எதுவுமே நடக்கல. நானே கிட்ட ஒரு 100 கால் பேசியிருக்கேன். 100 காலுமே சும்மா வந்தா பார்த்தேன். நான் இப்ப அப்படியே சோசியல் மீடியால போட தான் போறேன். உங்க தீபிகாவா பேசிச்சு, 1/4 மணி நேரம் பேசியிருக்கு. நீங்க அந்த அம்மா என்னென்ன பேசி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட தான் போறேன் சரியா? ஏன்னா சும்மா இப்ப காசெல்லாம் சும்மா கிடக்காங்க. ஒருத்தரை வேலைக்கு போட்டு நாங்க உங்களுக்கு காசு கொடுத்து எதுவுமே கன்வெர்ட் ஆகல, நாங்க வெட்டியா உட்காந்துருக்கோம். சொல்லுங்க பாப்போம். புரியுது 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 சார். சார் அது நான் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு சரி பண்ணி தரேன் நான் உங்களுக்கு. ராஜா, அப்படி கரெக்டா இல்ல, அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை சொல்றேன். பாத்துக்குங்க. இல்ல அப்படி இல்லாத பட்சத்துக்கு நானே உங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சரிங்களா சார்? சார் நான் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணி பண்ண தரேன். சொல்லுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னன்றதை எனக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுங்க பாப்போம். இல்ல சார், அந்த மேடம் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு மேடம் சொன்னீங்கல்ல, ஆமா. அவங்கள்ட்ட போயிட்டு நான் ஒரு 2-3 கால் எடுத்து பேசி நீங்க எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்றேன். ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணட்டும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு செட்டா நீங்க ஃபீல் பண்ணி முன்னுக்கே இல்லங்க, முன்னுக்கே ஒரு 10 கால் பேச சொல்லுங்க. என்ன பேசுறாங்க ரெக்கார்ட் பண்ணுங்க சரியா? சரி. என்ன மாதிரி ஃபீட்பேக் வந்து நீங்க பாருங்க. நீங்க சும்மா அப்படியே அவங்கள அப்படியே போன்ல ரெக்கார்ட் போட்டு பேச சொல்லுங்க. என்ன மாதிரி கஸ்டமர் பேசுறாங்கன்றத சும்மா உங்களுக்கு அனுப்புங்க. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இப்போ உங்க இப்பெல்லாம் இப்படிதான் கஸ்டமர் வர்றாங்க அப்படின்றத உங்க கம்பெனிக்கு தெரிவிங்க நீங்க. இல்ல புரியுது 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 சார். பண்ணுங்க. நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன், நீங்க போங்க பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணிக்கு ஃபீட்பேக் நான் தரேன் சார். என்னன்றத போய் பாருங்க ராஜா. எனக்கு அவ்வளவுதான். சரி சார், நான் சரி பண்ணி தரேன். ஓகே. என்னங்க வழி அப்படின்னா, நீங்க சார் காசு கொடுங்க, வேற வரணும். கொடுத்த காசுக்கு என்ன வழி? கொடுத்த காசுக்கு நம்ம தான் இதுல ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் ஒண்ணு. ஓகேங்களா? நீங்க வந்து மாசம் 3000 சரி ஒண்ணும் இல்ல, ஒரு 1000 லீட் இருக்கு. 1000 லீட் உங்களுக்கு தர்றேன். ஒரு 10,000 உங்களுக்கு சம்பளம் கூட தர்றேன். அதுல இருந்து 1 லீட் கன்வெர்ட் பண்ணி காமிக்கல பாப்போம். ஏன் 3 பேரை போட்டு ஒருத்தர் உட்காந்து மெனக்கெட்டு வேலை பார்த்து ஒருத்தர் கன்வெர்ட் ஆகலன்றேன். நீங்க சும்மா தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவு நேரில் வந்து பேசணும் சரியா? நான் இந்த பேக்கேஜ் எல்லாம் இங்க நான் ஒண்ணும் இல்ல. நானும் சோசியல் மீடியால இந்தியா மாட்டு ஃப்ராடுன்னு தான் சொல்லணும் சரியா? ஏற்கனவே ஜஸ்டைல் பண்ணி தான் ஃப்ராட் பண்ணாங்க. அதுக்கு நீங்களும் ஃப்ராடு தான் பண்றீங்க. ஒருத்தனும் வந்து சும்மா ஏதோ பேசி ஒரு கஸ்டமர் கையில் ஒரு ஆளை போட்டு பேசி காசை வாங்கிடுறது. எவனும் உருப்படியா வேலை பார்க்க கிடையாது. இல்ல சார், நாங்க கரெக்டா தான் வொர்க் பண்றோம். சரி, நாங்க அப்புறம் கரெக்டா வேலை பார்க்கலையா? சொல்லுங்க சார். நான் உங்களை சொல்லல சார், நீங்க ஒரு எம்ப்ளாயி வச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்க எம்ப்ளாய்க்கு இருக்குமான்னு தெரியாது. இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் வந்து இந்த பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா? நான் நான் வேலை பார்க்கறேன்னா அவங்களுக்கு அந்த மாசத்துக்கு சம்பளம் வந்துச்சுன்னா ஓகே, அதுதான் அவங்களோட. அவங்க வந்து இல்ல இன்னைக்கு பிசினஸ் எடுத்தே ஆகணும்னு அது இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டுமே போட்டு செக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க போய் உங்க கிளைண்ட்டுக்கு நீங்க வச்சிருக்கீங்களா எம்ப்ளாய் கிட்ட, அவங்க கிட்ட கேளுங்க. நான் வந்து இப்போ கற்றுக் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. நீங்க எத்தனை மாசமா இந்தியா மார்ட்ல இருக்கீங்க, எத்தனை மாசமும் அவங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்க போய் செக் பண்ணதே கிடையாது. 4 மாசமா இருக்கீங்க இந்தியா மார்ட்ல நீங்க. ஓகேங்களா? 4 மாசமா நீங்க ஆல்மோஸ்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 12,000 பே பண்ணிருக்கீங்க இல்லையா? 12,000க்கு ஒரு லீட் வச்சிருக்கீங்களான்னா இல்ல மேடம் எனக்கு இதுலலாம் எனக்கு யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க, இந்தியா மார்ட் ஆப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி முரளின்றவர் 2 மாசம் ஃபுல் டைமா பேசினாருங்க, ஒரு லீடு விடாம. சரி அவருங்க விடுங்க, மணிமேகலை விடுங்க. முரளின்றவர் 2 மாசம் ஃபுல் டைம் பேசியிருக்காரு சரியா? ஸ்பெசிஃபிக்கா உங்க லீட்ஸ் ஒண்ணு கூட இல்ல. ஏன் அப்புறம் ஒண்ணு கூட கன்வெர்ட் ஆகல? லீடு வந்து எப்படி எடுக்கணும்னு இருக்கு சார். நான் அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா உங்களுக்கு வாரத்துக்கு 14 லீடுனா ஒரு நாளைக்கு நீங்க 2 எடுத்தா போதும். ஓகேங்களா? காலையில 1 ஈவினிங் 1 2 எடுத்தா போதும். அந்த 2மே பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். பையர் வந்து எத்தனை வருஷமா இந்தியா மார்ட்ல இருக்காங்கன்னு பையரோட டீட்டெயில் பாருங்க. ஓகேங்களா? பையர் உங்க பொருள் என்ன பொருள் பார்த்துருக்காங்கன்னு பையர் ஆல்சோ வியூடுன்னு சொல்லிட்டு கீழே காமிக்கும். நம்மளோட பொருள் என்ன பொருள் பார்த்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் வியூ பண்ணுங்க. மேல வந்து அவங்களோட ஆர்டர் வேல்யூ எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. எந்த அமௌண்ட்ல இருந்து எந்த அமௌண்ட்ல எனக்கு அந்த டிவியோட வேல்யூ இருக்கணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணி நான் போட்டிருப்பேன். நான் ஒரு பையர் சொல்லவா யாருமே இப்ப இது வரைக்கும் நான் ஒரு 100 பேர்த்துல பேசியிருப்பேன். என் ஸ்டாஃபை விடுங்க, நான் உங்க இந்தியா மார்ட் பையர்ட்ட 100 பேர்த்துல பேசியிருக்கேன்.
ஒருத்தர் கூட நான் வந்து டிவி வாங்கணும் இல்ல டிவி வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்டோட உள்ள வரல சரியா. சும்மா ஏதோ பார்த்தா கிளிக் பண்ண சார். நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கேன். 100 ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்பவா? கண்டிப்பா சார். என்ன வந்து நீ சொல்ற வந்து சும்மா நாங்க பார்த்தோம் சார், எங்களுக்கு தேவையில்ல சார், சும்மா போட்டோம் சார், இப்படிதான் சொல்றாங்க ஒழியா ஒருத்தனும் இந்த இன்ட்ரெஸ்டட் எடுத்து பார்த்தோம். இதுல இப்ப நீங்க இதுல என்ன தெரியும், நீங்களே ஃபேக்கா கிரியேட் பண்ணி தெரியுது. சும்மா ஒரு ஏதாவது ஒரு நம்பரை போட வேண்டியது, அவங்களை கால் பண்ணி கேட்டா நான் பார்த்தேன் வேண்டியது. ஓகே, நான் இப்ப சொல்லிட்டீங்களா? இப்ப நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க. அதுக்கு பதில் நான் சொல்லலாங்களா? இப்போ நான் ஒரு பொருள் வாங்க வரேன், ஓகேங்களா? எனக்கு என்னோட வீட்டுக்கு எனக்கு டிவி வேணும். இப்போ நான் ஒரு 5 கடை பாக்குறேன். நீங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு பொதுவான ஒரு லீடு போட்டுறேன். ஒரு 6 பேர் எனக்கு கால் பண்றாங்க. நீங்க வந்தப்பே சொன்னேங்க ராஜாட்டா, இதெல்லாம் வேணாங்க, இந்த மாதிரி வேலையே ஆகாதுன்னு சொன்னேன் சரியா. எங்களுக்குன்னு ஒரு 2 பேர் இருந்தா அது மட்டும் வந்தா போதுமே. சும்மா வெட்டியா போட்டு எங்களையே வெட்டியா ஒரு வெட்டியா வேலைக்கு போட்டு ஒரு 100 பேரை பேசி எடுக்கிறதுக்கு எதுக்கு? அதுக்கு நான் லைவா வேற அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவேன்ல. இல்ல நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒன்று சொல்றேன், ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல எப்படி இந்தியா மார்ட்ல சர்வீஸ் வந்து நீங்க கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார்டிங் பேக்கேஜ். 4 மாசம் தான் உங்களுக்கு ஆயிருக்கு, ஓகேங்களா? மினிமம் 6 மாசம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்க நல்லா டெவலப் அவர் 3 மாசம்னாரு, நீங்க இல்ல வந்தவர் 3 மாசம், நீங்க 6 மாசம். உங்க பின்னாடி இல்ல, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர் 1 வருஷம் சரியா. எனக்கு அப்புறம் யாரும் இல்ல சார். ஒரு நிமிஷம் சார், எனக்கு அப்புறம்லாம் யாரும் கிடையாது, ஓகேங்களா? 3 மாசம் நீங்க இருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கிடையாது. அவரோட நேம் சொல்லுங்க, அவருக்கு நான் இப்போ மெயில் போட்டு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். அப்படியே கான்கால் இருக்கிறேன். நீங்க என்னத்த மெயில் போடுறது? அப்படியே கான்கால் இருக்கிறேன். ஓகே, நீங்க கான்கால் எடுங்க. 3 மாசம் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். அப்படியே கான்கால் எடுங்க, லைன்ல இருங்க. எடுங்க. தீபிகாவா உங்க லைன்ல இருக்காங்க சார். ஹலோ. ஹலோ. சார் இந்தியா மார்ட்ல இருந்து சார். சொல்லுங்க, நான் சேல்ஸ் டீம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஓகே, நீங்க 3 மாசம் வரைக்கும் தான் சர்வீஸ் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னு சார் சொல்றாங்க. புரியுது. 3 மாசம் வரைக்கும் தான் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்றாங்க அவங்க. 3 மாசம் தான் சர்வீஸுங்களா? சர்வீஸ் ஸ்டாப் பண்றதுக்கு மினிமம் 6 மாசம், ஆட்டோ டெபிட் 6 மாசம், டவுன் பேமெண்ட் 1 மாசம், 7 மாசம் இருக்கணும்னு தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல சார், இல்லைங்களா? கேக்குதுங்களா நான் பேசுறது? உங்க பேரு சார்? ஹலோ. ஹலோ. ராஜா சார் கேட்கலையா உங்க டீம் மேனேஜர் பேசுறது? ஹலோ. அவர் பேர் என்ன சார்? ராஜாங்களா? ஆமா. ஓகே, எங்க சார் அவர் காணோம்? லைன்ல தான் இருக்காரு, அவர் பேசல. அதுக்கு என்ன ரீசன் நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா நான் நம்பர் சொல்ல நீங்க டயல் பண்ணுங்க. நான் உங்களை வச்சுட்டே தானே கேட்குறேன் சார். நான் ஏதாவது டென்ஷனா பேசிட போறேன், வச்சுட்டு போங்க தயவு செய்து சரியா. தேவையில்லாம அப்புறம் என்ன சார் உங்களுக்கு இப்போ இயர்லியில்